So hey guys, welcome back to Molly Tech. So UI UX series கொடுத்துட்டு இருக்க ரெஸ்பான்சஸ்க்கு வந்து ரொம்பவே நன்றி. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்ம ஃபேமிலி வந்து இன்னும் பயங்கர வைடா மாறணும். ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். லாஸ்ட் வீடியோ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து UI UX பிளேலிஸ்டோட லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ இதோட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு எபிசோட் நம்பர் 4. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி லெவல் UX UI டிசைனரா போறீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும், என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து MNC வரைக்கும் ஒரு டிசைனரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஃபைனலா ஒரு டிசைனருக்கு கோடிங் நாலேஜ் உண்மையிலே அவசியமா அப்படின்றத பத்தி நீங்க வீடியோஸ் பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃப்ரெஷரா இல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா நீங்க வந்து என்ட்ரி லெவல் UX டிசைனர் போறீங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச், வயர் ஃப்ரேம், புரோட்டோடைப், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிசர்ச். ஸோ ரிசர்ச்ன்றது வந்து நான் நிறையவே இந்த 2 வீடியோவே அதிகமாக சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் தான் காமனா. யூசர் எண்ட்ல இருந்து எப்படி வந்து நம்ம வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும், அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் என்ன, பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்ல அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொன்னேன். ஸோ அது பண்றதுக்கான ஒரு மெத்தடாலஜி அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஒரு மெத்தடாலஜி தான் இன்டர்வியூ மெத்தடாலஜி அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. இன்டர்வியூஸ் வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் த டேட்டாஸ் ஃப்ரம் த யூசர். இப்போ ஒரு கூகுள் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வச்சிருப்போம். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட டேட்டா வரும் பாத்தீங்களா, அந்த டேட்டா வச்சுதான் ஒரு ஃபீச்சரே வந்து நம்ம வந்து டிசைன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ரிசர்ச்சோட ப்ராசஸ் இதுதான் கிட்டத்தட்ட. அண்ட் செகண்ட் ஒன் வந்து வயர் ஃப்ரேம். இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்றீங்க, உங்க மேனேஜர் வந்து 4 ஸ்கிரீன்ஸ் நாளைக்குள்ள எனக்கு ரெடி பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு 4 ஸ்கிரீன் ரெடி பண்ண உடனே விஷுவல் டிசைன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குதிப்போம். கலர் எல்லாம் அப்ளை பண்ணி லே அவுட் எல்லாம் செட் பண்ணி அப்படின்னு எடுத்து காட்டுவோம். பட் அவங்களுக்கு அந்த கலர் ஸ்கீம் பிடிக்குமா பிடிக்காதான்றது தெரியாது. பிகாஸ் அவங்க என்ன தீம்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ற விஷயம் தெரியாது. ஸோ இனிஷியல் டைம்ல உங்ககிட்ட ஒரு டேட்டா வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா வயர் ஃப்ரேம் தான் டூல். வயர் ஃப்ரேம் இஸ் நத்திங் பட் நான் ஆல்ரெடி சொன்னதான் திரும்பி சொல்றேன். ஸோ ஸ்கெச் பண்ற ஒரு விஷயங்கள் தான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த லே அவுட் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ரஃப் ஸ்கெட்சா உங்களுக்கு பேப்பர்ல பண்ணுவீங்க. ஆஃப்டர் தட் அதை வந்து டிஜிட்டலா பண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுவீங்க. தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப் குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து லோ ஃபிடாலிட்டி ப்ரோட்டோடைப் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஹை ஃபிடாலிட்டி ப்ரோட்டோடைப். லோ ஃபிடாலிட்டி ப்ரோட்டோடைப் அப்படின்னா என்னன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜுக்கு எங்க நேவிகேட் ஆகணும், இந்த பட்டன் எப்படி இன்டராக்ட் ஆகும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லோ ஃபிடாலிட்டி ப்ரோட்டோடைப் தான். ஹை ஃபிடாலிட்டி ப்ரோட்டோடைப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர் ஸ்கீம் ப்ராசஸ். ஸோ உங்களோட டெக்ஸ்ட், உங்களோட ஃபாண்ட் எப்படி இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், தீம் எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி கலர் ஓரியன்டா. அண்ட் ஃபோர்த் திங் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை பத்தி சிம்பிளா அடிச்சு நோத்தணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆப்புக்குள்ள போறோம், 4 ஸ்கிரீன்ஸோட இன்டராக்ட் பண்றோம். எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் டெலிவரி ஆப் எடுத்துட்டோம்னா ஃபுட்டை நம்ம செலக்ட் பண்றோம், அது கார்ட்ல போகுது, கார்ட்ல போனதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்றோம், அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை ட்ராக் பண்றோம். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்கிரீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 ஸ்கிரீன்ஸுமே ஒன் ஆஃப்டர் ஒன் அனதர் வருது அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம ஒரு மேப் மாதிரி போட்டு வைப்போம். ஸ்ட்ரக்சரா ஒரு மேப் மாதிரி கேட்டகரைஸ் பண்றதா இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். அது UX டிசைனருக்கு பாத்தீங்கன்னா அது இன்னும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல உட்காந்து நீங்க கிளைண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவும் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்க கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ்லியா இருக்கா அப்படின்ற விஷயங்கள் பார்த்துக்கோங்க. அது இமெயில் ரைட்டிங்கா இருந்தாலும் சரி, நீங்க இல்ல கேஸ் ஸ்டடி ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ப்ரொபோசல் இல்ல ஒரு பிரசன்டேஷன் நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கறதா இருந்தாலுமே அது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை கண்ணுங்கருத்தமா பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்க கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் உங்களால யூசர் ஃப்ரெண்ட்லியா டிசைன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் அப் டு MNC ஒரு டிசைனரோட லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வேலை பார்க்குற ஆளுங்களே வந்து 2 டைப் ஆஃப் கேட்டகரி பீப்புள்ஸ் நீங்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜெர்னலிஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஜெர்னலிஸ்ட் வந்து யாரு என்னென்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன் மேன் வித் மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க UX ரைட் பண்ணுவாங்க, பிராண்டிங் பண்ணுவாங்க, யூசர் ஃப்ளோ செய்வாங்க, ஒரு ப்ரோட்டோடைப் பண்றது, வயர் ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றது, விஷுவல் டிசைன் பண்றதுன்னு டிசைனிங்ல என்னென்ன வேலைகள்லாம் மொத்தமா செய்யணுமோ அது எல்லாமே செய்வாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும். அண்ட் செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து நல்லா சூப்பரா எக்ஸ்போர்ட் ஆன லெவலுக்கு தெரியும். அவங்க அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்களே தவிர மற்ற எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. நீங்க கார் ஓட்ட தான் கூப்பிட்டீங்க, நான் கார் மட்டும் தான் ஓட்டுவேன், காக்கா
கார்லாம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க தான். அண்ட் ஸ்டார்ட் அப்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரிஃபரபிள் எப்பயுமே வந்து ஜெர்னலிஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஆளுங்க வந்து கம்மியா இருப்பாங்க எம்ப்ளாயிஸ். ஸோ இப்போ டிசைனிங்னு அவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 5 டீமுக்குள்ள இருக்க பீப்புள் இவங்களே மாத்தி மாத்தி இந்த ஒர்க் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஒரு ஃப்ரெஷரா போகும்போது நீங்க உண்மையிலே லக்கின்னு சொல்லலாம். பிகாஸ் இது எல்லாமே உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க கத்துக்க முடியும். அது மூலியமா நீங்க ஃபியூச்சர்ல சர்வே கூட ஆயிக்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு எம்என்சில போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்என்சியோட முக்காவாசி ப்ரிஃபரபிள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் தான். சோ அவங்க கிட்ட நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இப்ப நீங்க அந்த வேலையை பண்ணனா கூட அவங்க வேற யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கூட அந்த ஒர்க்கை பண்ணிப்பாங்க. சோ ஆக மொத்தத்துல உங்களுக்கு அந்த ஒர்க் அண்ட் ப்ராசஸ் கிளீனா முடிஞ்சு போயிடும். சோ அவங்க ஒரு வேலை தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெக்டிக்கான ஒர்க்ஸ் நிறையவே என்ட்ரி லெவலா நீங்க போகும்போது அங்க இருக்கவே இருக்காது. அண்ட் 3வது டைப் ஆஃப் கேட்டகரி டிசைனர்னு இருக்காங்க. இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா டி ஷேப்டு டிசைனர்ஸ். இது மோஸ்டா மிட் ரேஞ்ச் கம்பெனிஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். சோ டி ஷேப்டு டிசைனர்ஸ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால வந்து டெப்த் நாலேஜும் மத்த ஏரியால வந்து ஓரளவுக்கு நாலேஜும் இருக்கும். டிசைனிங்கை பத்தி சொல்றேன். இப்போ விஷுவல் டிசைன் நல்லா வருது அப்படின்னா அதுல அவங்களுக்கு டெப்த்தான நாலேஜும் இருக்கும். மத்தபடி யூஎக்ஸ் ரிசர்ச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வயர் ஃப்ரேம் பண்றதும் தெரிஞ்சிருக்கும், யூஎக்ஸ் ரைட்டிங் எப்படி பண்றது தெரியும், ஒரு பிராண்டிங் எப்படி பண்றது தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ இதனாலதான் இவங்க வந்து டி ஷேப்டு டிசைனர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு டிசைனருக்கு கோடிங் நாலேஜ் அவசியமா அப்படின்னு கேட்டா இது வந்து இந்த கோடிங் அப்படின்ற விஷயம் வந்து ஜெர்னலிஸ்ட் டைப் கேட்டகரியிலே வந்து ஃபில் ஆயிடும். பிகாஸ் என்ன நீங்க டிசைன் பண்றீங்களோ அதை வந்து கோட் கன்வர்ஷனா பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுமே நீங்க வந்து நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு. இதை மோஸ்டா நான் தெரிஞ்சு ப்ரிஃபர் பண்ற கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் அப் இருக்கும். அண்ட் எம்என்சில வந்து மோஸ்டா இருக்க வாய்ப்பு இல்லை. டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட நீங்க பண்ணலாம். இல்லைன்னா அதே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இன்ஜினியர்ஸே அவங்களே மோஸ்டா பார்த்துப்பாங்க. இது உண்மையிலே இந்த ஸ்கில் உண்மையிலே தெரிஞ்சுக்கணுமா ப்ரோ, அவசியமா ப்ரோ அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஒன் உங்க ஓன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த செகண்ட் கேட்டகரி எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற ஜாப் மார்க்கெட்டுக்கு வெளியே நீங்க வந்து ஒரு டிசைனரா நீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைனிங் நாலேஜ் மட்டும் இருந்தா பத்தாது, உங்களுக்கு டெவலப்மெண்ட் பத்தியும் தெரியணும். நீ காமெடி நல்லா பண்ற, தேங்க்யூ சார். ஆனா அது மட்டும் போதா. சோ இதுக்காக நீங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய லாங்குவேஜஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் HTML, CSS, பூட்ஸ்ட்ராப் தேவையான அளவு இது இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு போதும். ஆக்சுவலா இது வந்து ஒரு சூப்பரான ஸ்கில் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். பிகாஸ் இன்னைக்கு பெரும்பாலுமே டிசைனர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா பண்ற ஆட்கள் ரொம்பவே குறைவு. சோ உங்களால உங்க டிசைனே கோடா உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா சோ உங்களுக்கு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியா எப்படி ஒரு டிசைனை எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி பெர்ஸ்பெக்டிவ்லயுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும், கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் உங்களுக்கே அது மூலியமா ஒரு ஃபீச்சர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா போங்க. இல்ல ப்ரோ நான் டிசைனிங் பண்ணதான் வந்தேன், என்னால கோடிங் எல்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நோ இஷ்யூஸ். சோ நீங்க ஸ்பெஷலிஸ்டா போறது கூட நாளைக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. அண்ட் டிசைனிங்லேயே நீங்க புடிச்சிட்டு நீங்க அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது AR டிசைன், VR டிசைன் அப்படின்னு போயிட்டு இருக்கு. UIUXல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து நீங்க அந்த டிசைனிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நம்புறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்ட்ரி லெவலா UX டிசைனரா போனீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு பாரு அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா கத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப், ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றேன். பாய்.